This video is sponsored by SBO Digital Marketing. It offers various SBO digital marketing services and best part-time jobs. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். நீசா 2019 சைனீஸ் மித்தாலஜியை பேஸ் பண்ணி எடுத்த சைனாவில் ரிலீஸ் ஆன ஒரு அனிமேட்டட் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.4 இருக்குது. ஓகே, கம் டு த ஸ்டோரிஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு சைனீஸில் உருவாகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிட், குட் அண்ட் பேட் ஸ்பிரிட் வந்து உருவாகிருக்கும். அதை அழிக்கிறதுக்கு லார்ட் ஆஃப் ஹெவன் வந்து ஷென் டை அப்படிங்கிற 2 இமோட்டல் பீயிங்கை அனுப்பிச்சி விடுவார். அவங்க ட்ரை பண்ணுவாங்க, பட் அவங்க வந்து தோற்றுருவாங்க. ஸோ வந்து லார்ட் ஆஃப் ஹெவன் என்ன பண்ணுவார்னா, அதை வந்து கேப்சர் பண்ணி அதை வந்து ஒரு பீடாக மாற்றிடுவார். அதாவது ஒரு ஸ்பிரிட் பாலாட்டை மாற்றிடுவார். அதை மாற்றி வந்து டாய்கிட்ட கொடுத்து அனுப்புவார். நீ வந்து எர்த்துக்கு போய் இதில் வந்து 2ஆக பிரிச்சிருப்பார் அந்த பவரை. அது குட் ஒன்று இருக்குது, பேட் ஒன்று இருக்குது. லைக் டீமான் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது, குட் ஸ்பிரிட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அது வந்து ரீஇன்கார்னேஷன் ஆகும். அதை குட் வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை அப்படியே ஒரு டெவலப் ஆகி ஒரு நல்ல வளர்ந்து வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே டீமான் வந்து 3 இயர்ஸில் லைட்னிங் வந்து ஷாக் கொடுத்து அது அவன் வளரவே அழிஞ்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டீமான் வந்து டீமான் ஆப் வந்து அவன் கெட்டதை செஞ்சு டீமான்ஸோட இருக்கிற மாதிரியும் நல்ல வந்து அதை காப்பாற்றுற மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து நீ வந்து இதை போய் ஒரு குழந்தைகளுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு அந்த பவரை கொடு அப்படின்னு சொல்லி டாய்ட்டு அனுப்புவாங்க. பட் டாய் வந்து என்ன ஆகுனா, அங்கே ஒரு ஷென் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த ஷென் இன்னொருத்தர் போட்டி போட்டார்னு சொன்னால அந்த ஷென் வந்து பொறாம லைக் அந்த வேலையை டாய்ட்டை கொடுத்தாருன்னு சொல்லி இதை சொதப்பணும் அப்படின்னு நினச்சி டாய் வந்து குட் ஸ்பிரிட்டை கொடுக்க வேண்டிய இடத்துல பேட் ஸ்பிரிட்டை மாற்றி விட்டுட்டு இவர் போய் ஷென் வந்து, அதாவது டிராகன்ஸ் இருக்கும், கிங் ஆஃப் டிராகன்ஸோட சன், அது வந்து ப்ரிசன் பண்ணிக்கிறது வேலை தான் அவங்களோட வேலை. அதாவது டிமான்ஸை ஹோல்ட் பண்ணுறது, சிறை பிடிச்சி வைக்க வேண்டியது தான் கிங்ஸோட வேலை, அந்த கிங் ஆஃப் டிராகனோட வேலை. அந்த கிங் ஆஃப் டிராகன் வந்து அது ஒரு டீமான் கிரியேச்சர் தான், பட் லார்ட் ஆஃப் ஹெவன் மூலமாக சரண்டர் ஆனனால அது வந்து ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ட்ராகனோட அந்த குழந்தைக்கு வந்து குட் ஸ்பிரிட்டை கொடுத்துருவாங்க. லைக் வந்து இது கமோஷன் ஆயிடுச்சு, அதாவது ஒரு கலாமிட்டி சொல்லலாம், தவறு நடந்துருச்சு. இப்போ வந்து நல்லவனாக பிறக்க வேண்டிய வந்து டீமானாக பிறந்திருக்கான். அந்த டீமானாக பிறந்த குழந்தை வந்து ரொம்ப அடம்பிடிச்சு ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருக்கும். டாய் வந்து நானும் ஒரு பொறுப்புன்னு சொல்லி அது மாஸ்டராக நான் இருக்கிறேன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அவனை வந்து ஊரை விட்டு வெளியே போக விட மாட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே போக விட மாட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க, அவன் கூட விளையாட மாட்டாங்க, அவன் ஒரு டீமான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப மனசால ரொம்ப வேதனையாக இருப்பான். ஒரு 3 இயர்ஸ்க்கு ட்ரைனிங்கில் இருக்கும்போது மாஸ்டர் ட்ரைனிங்கில் இருப்பான். டீமான்ஸ் அழிச்சு நீ நல்லவனா ஆகணும்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பாலாம் வளர்ப்பாங்க. பட் நாள் ரொம்ப சேட்டை ஆனால் அது ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். சொல்லப்போனால் நம்ம பண்ணுற சேட்டை எல்லாமே நம்ம ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவன் வந்து வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ட்ராகனோட பையன் சொன்ன பார்த்தீங்களா, அவன் பேர். அவனை மீட் பண்ணும்போது ஒரு குழந்தை காப்பாற்றுற டைமில் தான் மீட் பண்ணுவான். அவன் ஃபைட் பண்ணுவாங்க. பட் கடைசியில் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக அக்ரி பண்ணிப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ 3 இயர்ஸ் ஆக போது அவன் வந்து ஃப்ரெண்டாக இருக்க ஏவோபிங்க்கும் இவன் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவன் பார்த்தது ஒரு நாள் தான். ஏவோபிங் சொல்லிட்டு போவான், இந்த சங்க கொடுத்துட்டு போவான், நீ இதுக்கு ஊதுனா நான் வந்து நிற்பேன் கூட்ட அப்படிங்கிற மாதிரி. அந்த ட்ராகன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடலில் தான் இருக்கும். ஓகேங்களா? லேண்டில் வந்து வாழ மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ ஏவோபிங் வந்து சொல்லிப்பான், நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அவங்க ஃபாதருக்கு தெரிஞ்சோன்னே திட்டுவாங்க, நீ வந்து நீ அழிக்க வேண்டியவனோட தான் சேர்ந்துட்டு இருக்க, அதை மறந்துடு, நம்ம இதுக்கே நீ தான் ஹெட்டு அப்புறம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஏவோபிங்க்கு வந்து பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டு தான். நெக்ஸ்ட் வந்து ஷென் வந்து ஏவோபிங்கோட மாஸ்டர். அதாவது டாய் வந்து நம்ம நிசாவோட மாஸ்டர், ஏவோபிங் வந்து ஷென்னோட மாஸ்டர் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஏவோபிங் வந்து நெசாவை அழிக்கிறக்காக வருவான் வில்லேஜுக்கு. பிகாஸ் அது வந்து டெஸ்டினி, எப்படி இருந்தாலும் 3 இயர்ஸில் லைட்னிங் தாக்கி அழிக்க வேண்டியது. இவன் அழிச்சு ஒரு நல்ல பேர் வாங்குற மாதிரி ட்ரை பண்ணா ஷென்னோட பிளான் இது. நெஷா வந்து ஏவோபிங்கை தோக்கடிச்சதுக்கப்புறம் நீ ஏன் என்னை கொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, நீ என்கிட்ட ஒரே ஃப்ரெண்டி தான் அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக சொல்லுவான். அவன் வந்து ஃபேட் வந்து நெஷா அழிய வேண்டியது லைட்னிங் தாக்கி, அது வந்து கடவுளோட இது. பட் அந்த லைட்னிங் தண்டர் வந்து சர்வே ஆவான். எப்படி சர்வே ஆவான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு எமோஷனல் இதுதான். இந்த அனிமேலுக்கு என்னெல்லாம் நமக்கு சொல்ல வருதுன்னு பார்த்தா, அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஃபேட் வந்து மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு இதுதான். நம்ம ஃபேட்டை நம்மளால் மாற்ற முடியும் நினச்சா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்கான எக்ஸாம்பிள் இந்த படத்தில் சொல்கிறாங்க. எந்த எண்டாக இருந்தாலும் ஒன்றா சந்திப்போம் அப்படிங்கிற அளவுக்கு 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. இந்த பார்க்கும்போது லிட்டரலி நானே அழுதுட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ எமோஷனல் சீன்ஸ் இதில் இருக்குது. இது வர்த் வாட்சிங் தான். நீசா 2025 லான்ச் ஆயிருச்சு. உங்களுக்கு அதோட ரிவ்யூ என்ன கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.